வணக்கம். காலேஜ் ட்ராப் அவுட் ஆன ஒருத்தரால உலகத்தோட மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாம்ராஜ்யங்கள்ல ஒன்னு உருவாக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அப்படி ஒருத்தரோட கதை தான் இது. கௌதம் அதானியோட இந்த நம்ப முடியாத பயணத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். 30 கிகாவாட். இது ஏதோ ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. இது ஒரே ஒரு ப்ராஜெக்டோட டார்கெட். கோடிக்கணக்கான வீடுகளுக்கு கரண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான இலக்கு. ஆமா, 6 கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு பவர் கொடுக்கக்கூடிய கிரீன் எனர்ஜி. ஆனா கேள்வி என்னன்னா, காலேஜ பாதியில விட்ட ஒருத்தர் எப்படி இவ்ளோ பெரிய விஷயத்த சாத்தியமாக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டினாரு? இதுதான் இன்னைக்கு நம்ம தேட போற பதில். வாங்க கொஞ்சம் பின்னாடி போய் அவர் கதைய ஆரம்பத்திலிருந்து பாப்போம். சரி, முதல் அத்தியாயம் வைர வியாபாரத்திலிருந்து எப்படி இந்த ஆதிக்கத்துக்கு வந்தாரு, ஒரு ட்ரேடரா அதானியோட பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு முதல்ல பார்க்கலாம். பாருங்க, வெறும் 16 வயசுல காலேஜை விட்டுட்டு மும்பைக்கு போறாரு. எதுக்கு? டைமண்ட்ஸை தரம் பிரிக்கிற வேலைக்கு. அதுக்கப்புறம் வெறும் 3 வருஷத்துல ஒரே ஒரு ட்ரேட்ல 10,000 ரூபாய் கமிஷன் பாக்குறாரு. கடைசியா 1988ல குஜராத்ல அவரோட சொந்த கம்பெனியான அதானி எக்ஸ்போர்ட்ஸை ஆரம்பிக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? அவர் பிசினஸ புத்தகத்துல படிக்கல, களத்துல இறங்கி நேரடியா கத்துக்கிட்டாரு. அதானியே இத பத்தி என்ன சொல்றாருன்னு கேளுங்க. ஒரு ஜப்பான் கஸ்டமர் கூட நான் பண்ண முதல் ட்ரேட் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுல எனக்கு 10,000 ரூபாய் கமிஷன் கிடைச்சது. ஒரு தொழில் முனைவோரா என்னோட பயணத்தோட ஆரம்பம் அதுதான். பாருங்க, அந்த ஒரு சின்ன தொடக்கம் தான் இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கான விதையா இருந்திருக்கு. வெறும் பொருளை வித்தா மட்டும் போதாது, அந்த பொருள் போற பாதையே நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? அதானி அடுத்து யோசிச்சதான் அது இந்தியாவோட நுழைவாயிலையே மாத்தி அமைச்சது. அதானியோட சொந்த ட்ரேடிங் பிசினஸே அப்போதைய கவர்மெண்ட் போர்ட்ஸ்ல நடந்த டிலேயால ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. இதுக்கு அவர் கண்டுபிடிச்ச தீர்வு என்ன தெரியுமா? நமக்கேன்னு ஒரு பெஸ்டான போர்ட்டை நாமளே கட்டுவோம். அவ்வளவுதான். பாருங்க, ஒரு தடையை எப்படி வாய்ப்பா மாத்திருக்காருன்னு. அப்படி உருவானதுதான் முந்த்ரா போர்ட். இது வெறும் ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது, அதானி சாம்ராஜ்யத்தோட அஸ்திவாரம்னே சொல்லலாம். ஒரு சின்ன பிரைவேட் கப்பல் இறங்குற இடமா ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய கமர்ஷியல் போர்ட்டா வளர்ந்து நிக்குது. இதனால அதானி குரூப்க்கு அவங்களோட லாஜிஸ்டிக்ஸ்ல முழு கண்ட்ரோல் கிடைச்சுது. சரி, ஒரு துறையில ஜெயிச்சிட்டாரு. அந்த வெற்றியை வச்சு அடுத்தடுத்து எப்படி மத்த துறைகளுக்கும் போனாரு? அதானியோட இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவுக்கு பேரு தான் ஸ்ட்ராட்டஜிக் அட்ஜேசன்சிஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஏற்கனவே பண்ற பிசினஸ்க்கு சம்பந்தப்பட்ட, அதாவது ஆபரேஷன்லயோ இல்ல லாஜிஸ்டிக்ஸ்லயோ கனெக்ட் ஆகுற மாதிரி புது பிசினஸ் ஆரம்பிக்கிறது. இப்படி பண்ணும்போது ஒரு பவர்ஃபுல்லான ஒன்னோட ஒன்னு இணைஞ்ச ஒரு பிசினஸ் சங்கிலி உருவாகும். இத ஒரு உதாரணத்தோட பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸ்டெப் 1, ஒரு போர்ட்டை கட்டுறாரு.